கசா யுத்தம் தொடங்கினதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபரோட வீடியோ பதிவு எப்போ வரும்னு உலகத்துல எல்லா மீடியாக்களும் பலஸ்தீனர்களும் அரபுலக மக்களும் குறிப்பா இஸ்ரேலும் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட உண்மையான முகமோ உண்மையான பெயரோ கூட யாருக்குமே தெரியாது. ஆனா பல நாடுகள்ல அவருக்கு ரசிகர்கள் உண்டு. இஸ்ரேல் தன்னோட தொழில்நுட்பத்தை அல்லது உளவுத்துறையை பயன்படுத்தியாவது எப்படியாச்சும் அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா முயற்சி பண்றாங்க. அவரு வேற யாரும் இல்ல, ஹமாஸோட ராணுவ பிரிவுக்கு செய்தி தொடர்பாளரா இருக்க அபு உபைதா தான் அவரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க இருக்கோம். இஸ்லாமிய ஆட்சியாளர் உமர் ரலியல்லாவோட படை தளபதி அபு உபைதா பின் ஜர்ரா ஜெருசலேம் நகரத்தை பைத்துல் முகத்திஸ மீட்ட ஒரு நபித்தோழர். அவரோட பெயரை தான் ஹமாஸோட ராணுவ பிரிவோட செய்தி தொடர்பாளர் தன்னுடைய புனை பெயரா வச்சிருக்காரு. சமீபமா உலக மீடியாக்கள்ல ஹமாஸ் சார்பா அபு உபைதா பேசுறது தொடர்ந்து வலம் வருது. அக்டோபர் 7 தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்து வர்ற கசா யுத்த நிலவரம் தொடர்பா அவர் பேசி வர்றத நாம கவனிச்சிருக்கலாம். அவர் வீடியோல பேசுறப்போ ராணுவ உடையில இருப்பாரு. தன்னுடைய முகத்தை சிவப்பு நிறத்துல உள்ள குஃபியாவால மூடி இருப்பாரு. அவர் கண்ணு மட்டும் தெரியும். ஒரு கம்பீரமான குரல்ல ஏற்ற இறக்கத்தோட அரபு மொழியில பேசுவாரு. அவரோட பேச்சு பல உலக மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உடனுக்குடனே வெளியாகுது. அரபு மொழியில அவரோட பேச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்களோட போராட்ட உணர்வை, இறைவன் மீதான பற்ற, அல்-அக்ஸா பள்ளிவாசல ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் தன்னுடைய பேச்சுல வெளிப்படுத்துறாரு. சமீபமா அவர் பேசுறப்போ இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள் எவ்வளவு, ஹமாஸோட எதிர்ப்பு போர் வேற எந்தெந்த விதத்துல எல்லாம் இஸ்ரேலுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னு பேசுவாரு. இவ்வளவு இஸ்ரேல் ராணுவத்தினரை நாங்க வீழ்த்தி இருக்கோம், இவ்வளவு இஸ்ரேல் டேங்குகளை அழிச்சிருக்கோம் அப்படிலாம் அவர் பல்வேறு தரவுகளை தராரு. யார் அபு உபைதான்னு பலருக்கும் கேள்வி இருக்கு. 2005ல ஹமாஸோட ராணுவ பிரிவு இஸ்ஸதீன் அல் கசாமுக்கு செய்தி தொடர்பாளரா ஆனவர் தான் அபு உபைதா. 2002லயே அவருடைய பேர் மீடியாக்கள்ல அடிப்படை தொடங்கிருச்சு. அவர் ஸ்போக்ஸ் பர்சனா ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாரு. குறிப்பா ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ரொம்பவே கவனம் பெற்றதா சொல்லலாம். அந்த சம்பவம் 2006 ஜூன் மாசம் நடந்துச்சு. வடக்கு கசால காலியாங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொன்னாங்க. அப்போ அதுல அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு சிறுமி, அவங்க பெயர் ஹுதா, அவங்க மட்டும் பிழைச்சாங்க. அப்போ அவங்க அந்த கடற்கரையில தன்னோட அப்பாவை பார்த்து கதற ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இந்த சம்பவத்துக்கு பழி தீர்க்கிற மாதிரி அதே மாசம் 2 இஸ்ரேலிய ராணுவத்தினரை கொண்டு கிலாட் ஷாலித் அப்படிங்கிற ஒரு ஆர்மி மேனை சிறைபிடிச்சாங்க ஹமாஸ். அப்பதான் முதல்ல அபு உபைதா அறிக்கை வெளியிட்டாரு. தங்களுடைய அமைப்பு இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இருந்தே அவருக்கு ரசிகர்கள் வர தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 வருடங்களா இஸ்ரேலுக்கு பிடிக்காத ஒரு பெயரா அபு உபைதா இருந்து வருது. இப்போ நடந்துட்டு இருக்கிற பாலஸ்தீன போராட்டத்தோட அடையாளமா, குறியீடா இந்த பெயர் இருக்கு. கடந்த அக்டோபர் 7 தொடங்கி சுமார் 100 நாட்களுக்கு மேலா கசா யுத்தம் நடந்து வர சூழல்ல அபு உபைதா உலகம் முழுக்க பேசு பொருளா ஆகியிருக்காரு. இவருக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறதா இந்த வீடியோவோட தொடக்கத்துல கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். எந்த அளவுக்குன்னா அவருடைய படத்தை மேம்பாலங்கள்ல, கட்டிடங்கள்ல தொங்க விடுறது, ஆர்ப்பாட்டங்கள்ல பேனர்ல பயன்படுத்துறதுன்னு பல மாதிரி போயிட்டு இருக்கு. துருக்கி அதிபரோட தலைமை ஆலோசகரா இருக்கிற ஒக்டை சரால் அப்படிங்கிறவரு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு. அவர் துருக்கி மொழியில போட்ட அந்த ட்வீட்டை நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் இறை நம்பிக்கையோட சியோனிசத்துக்கு எதிராக போராடுற போராளிகளுடைய தளபதி தான் அபு உபைதா. அவருடைய வார்த்தைகள் இதயத்தை தொடுது. பல இஸ்லாமிய நாடுகள் எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்கிற இந்த சமயத்துல அவர் இஸ்லாத்துடைய சோல்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கசா போர் தொடங்கினதுல இருந்து இஸ்ரேல் பல பொய்களை கட்டவிழ்த்து விடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பத்தி தனியாவே நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் தரேன். அபு உபைதா இஸ்ரேலோட நிறைய பொய்களை கட்டுடைச்சிருக்கிறாரு. பொதுவா இஸ்ரேல் தனக்கு ஏற்படுற உயிரிழப்புகளை, ராணுவ ரீதியான இழப்புகளை, பொருளாதார ரீதியான இழப்புகளை முழுமையா வெளியில சொல்றது கிடையாது. நிறைய விஷயங்களை மறப்பாங்க. மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி நடந்துக்குவாங்க. அதையெல்லாம் அபு உபைதாவும் ஹமாஸோட ராணுவ பிரிவும் அப்பப்ப அம்பலப்படுத்துறாங்க. அபு உபைதா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல இஸ்ரேலுக்கு ஒரு அலாதியான ஆர்வம் ஆரம்பம் முதலே இருந்து வருது. அவரை கண்டுபிடிச்சிட்டோம், அவருடைய ஒரிஜினல் முகம் இதுதான், அவருடைய உண்மையான பெயர் இதுதான் அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள்ல இஸ்ரேல் வாதிட்டு இருக்கு. 2008, 2012, 2014ன்னு பல முறை இத பண்ணியிருக்காங்க. சமீபத்திலையும் கூட இதை பண்ணாங்க. அவருடைய வீட்டை தகர்த்ததா பல முறை செய்தி வெளியாயிருக்கு.
இஸ்ரேல் மீடியாக்கள் அபு உபைதா காசால இஸ்ரேலோட ஆக்கிரமிப்புல இருக்கிற நாலியாங்கிற கிராமத்தை சேர்ந்தவர்னு பரப்புனாங்க. அபு உபைதா கசால உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துல மாஸ்டர்ஸ் படிச்சதாகவும் ஆய்வு படிப்பு வரைக்கும் அவர் வந்து படிச்சிருக்கிறதாவும் கூட சொன்னாங்க. அபு உபைதாவுடைய உண்மை முகம் இதுதான். அவருடைய பெயர் ஹுதைஃபா. அவர் வந்து இப்போ ஜபாலியா பகுதியில இருக்காருன்னு பல செய்திகளை இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா அவங்க இதுவரைக்கும் இதுக்கெல்லாம் எந்த ஆதாரத்தையும் அவங்க வந்து கொடுக்கல. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாம தலையை பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபு உபைதாவை இஸ்ரேல் குறி வச்சு காலி பண்ண முயற்சிக்கிறதா சொல்லப்படுது. அவரை மட்டும் இல்ல, அவரை மாதிரியே பல ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் குறி வச்சு காலி பண்ண பாக்குறாங்க. இது பத்தி இதுக்கு முன்னாடி தனியாவே ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். அதை நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.